சேட் மாதிரி கரார் பெருவழி, ரவுடி டீசன்ட் ஃபெலோ, முன்கோபி ஆனா பொறுமைசாலி. கரெக்ட். தேவையில்லாமே ரவுடித்தனம் பண்ணுவாரா? தேவையில்லாம பண்ண மாட்டாருங்க. ஏதாவது நல்ல விஷயத்துக்காக பண்ணுவாருங்க. ஆனா பாவங்க அப்பா அம்மா இல்லாத ஹார்மோனியம். ஹார்மோனியம் இங்கிலீஷ்ல ஆனத அது ஆர்ஃபன் மக எங்க ஊர்ல. ஆனா சுத்தமான பொறும்போக்குங்க. மாலை போட்டுட்டு என்னையே ஏமாத்திட்டாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு பொறுக்கி நீ என்னை ஏமாத்தி என் கழுத்துல கால் கட்டிட்டல. நீ எந்த ஜெயில இருந்து வந்தியோ அதே ஜெயிலுக்கு ஒன்னு அனுப்புறேனா இல்லையா பாரு. நீ இந்த வீட்டை விட்டு போலேனா நான் இந்த வீட்டையே லாக் பண்ணிடுவேன். இங்க பாரு, நீ பெரிய பிஸ்தாவா இருக்கலாம், ரவுடியா இருக்கலாம், ஜெயிலுக்கு போன ஒரு பொறுக்கியா இருக்கலாம். ஆனா அதுக்காக நான் உனக்கு பயப்பட மாட்டேன். மரியாதை வெளியில போ. வலிக்குதா? இந்த சொத்துல பாதி எந்துமா? இப்ப நீ ஒட்டிய இந்த பொருள் எல்லாம் உன் கணக்குல சேர்ந்தது, உன் 50%. ஆனா ஏன் கணக்குல இருக்கிற பொருள் எல்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன டம்ளர் நசுங்குச்சு, உன் பேரெல்லாம் நசுக்கி போடுவேன். இந்த 50% கணக்கெல்லாம் இந்த சொத்து விஷயத்துல மட்டும்தான். ஆனா நீ முழுசா எனக்கு சொந்தம். இப்ப நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் நைட்? இன்னொரு அரை விழறதுக்கு முன்னாடி வந்து சேரு டார்லிங். ஃபர்ஸ்ட் நைட் அப்போ புருஷங்கால தொட்டு கும்பிடணும் அப்பன்னு சொல்லி கொடுக்கவே இல்லையா? தொட்டு கும்பிட என்னது இதெல்லாம்? ஓல்டு ஸ்டைல் லட்டு, ஜாங்கிரி, திராட்சை, சக்கர வியாதி வரணுமா? ஒரு ஃபுல்லு மெக்டவுல், ஊருகா, இதெல்லாம் வைக்க மாட்டீங்களே? உகாரே உகாரே கணது காட்டு. 1 2 3 அணிலுக்கு ராமர் 3 கோடு போட்ட மாதிரி நான் உனக்கு போட்டேனா? இதுக்கு முன்னாடி யாரும் உனக்கு கோடு போட்டுக்க மாட்டாங்களே. இரு கொஞ்ச நாள் நான் ரோடே போடுறேன். சரி சப்ப சப்பா விஷயத்துக்கு வருவோமா? இப்ப எனக்கு நீ ஒண்ணு கொடு. ஃபர்ஸ்ட் நைட்ட போய் என்ன கொடுப்பாங்க உன் அப்பன் சொல்லி கொடுக்கல? கையால கொடுப்பாங்க, வாயால கொடு. கொடு. வாய சுளிக்காம கொடு, கண்ணாபின்னா மார்க் விழ போகுது. இதெல்லாம் மட்டும் ஒழுங்கா பண்ணுவீங்களே, கரெக்டா சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி என்ன பிடி கட்டி பிடி. ஐயோ ஐயோ, அது உனக்கு இல்ல எனக்கு. என்ன பிடி. ஐயோ ஐயோ துடிக்குதே, நெஞ்சு துடிக்குதே. சார் ஹலோ, என்ன சார் எஸ்டிடல் பேசுற மாதிரி கத்திட்டு இருக்கிற, காது கேட்கலையா முதலாளி? சார் என்னப்பா சத்தம்? மறுபடியும் சண்டை பிடிச்சுக்கிறாங்களா? மறுபடியும் சண்டையா? உங்க பொண்ணு கீழ இருந்து மேல போனதுல இருந்தே சத்தம் மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்கு. பொண்ணு மேல போச்சு, மாப்பிள்ள சத்தம் போட்டு பக்கத்துல உட்கார வச்சாரு, கட்டில பக்கத்துல உட்காந்துட்டாங்க, கட்டி பிடிச்சிட்டாங்க, டுவேட்லாம் பண்ணாங்களே. ஓ, நீங்க இமேஜினேஷன் போயிட்டீங்களா? கூட ஒரே கலர் ட்ரெஸ்ல பொண்ணு ஆடி இருப்பாங்களே. கலர் கலரா 40 பேர். சார் சும்மா இருங்க சார், மேல போனதுல இருந்தே நோ சாங், ஒன்லே ஃபைட் தான். நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்க முடியாது. முடியாது. வேலைக்காரல கோச்சிட்டு போயிட்டான், கோணிஞ்சு பொறுக்குங்க சார். ஆளு கொண்டு பொறுக்கலாம். பொறுக்கித்தான் ஜெயிலுக்கு போனேன், ஜெயில இருந்து வந்து பொறுக்க வேண்டியதா இருக்கு. சார் சார் சார், நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா சார்? கூட்டிய சீக்கிரம் போயிடுவேன் போல இருக்கு. எப்படி? ஒன்ன கொன்னுட்டுதான். அப்ப உங்களுக்கு ஏ கிளாஸ் கொடுப்பாங்க, நீங்க பணக்காராச்சே. மரியாதையா கதவு திறந்துரு. இத பாரு, நீ கோபப்படு, ஆத்திரப்படு, வருத்தப்படு, துக்கப்படு, துயரப்படு, ஆனா இப்ப என் பக்கத்துல வந்து பாடு. யூ ராஸ்கல், நீ ஒரு ரவுடி, ஜெயிலுக்கு போன ஒரு பொறுக்கி, என் சொத்துக்கும் சுகத்துக்கும் ஆசைப்பட்டு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு கிரிமினல். நீ என்ன கூப்பிடுறியா? தப்பு தப்பா பேசாத. நீதான் உன் அப்பா சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன காதலிக்கிற மாதிரி ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கிரிமினல். நான் ஒரு அப்பாவி. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என் பக்கத்துல வந்து பாடு. கம் 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 கம். வந்துட்டயா? தைரியம் இருந்தா என்ன தொடு. தொடு. ஆஹா, என்ன ஒரு அடுக்கு மொழி. நான் படுங்கற, நீ தொடுங்கற. தொட்டேன். இப்ப என்ன பண்ணுவ? ஊரை கூப்பிடுவியா? கூப்பிடு. ஊட்டியே கூப்பிடுறியா? கூப்பிடு.
யாரும் என்ன ஒண்ணும் கேட்க முடியாது. ஏன்னா நான் உனக்கு தாலி கட்டின புருஷன். இங்க தொங்குது வாரம். ஓஹோ, தாலி கட்டிட்டா நீ என்ன வேணாலும் பண்ணிடுவியா? கண்ணா வேணான்னு பண்ணுவேன். அந்த தாலியே எனக்கு வேணாம். நான் கண்டது எங்க வந்து சேர்ந்துருச்சு. உனக்கு இதோட மதிப்பு தெரியல. தமிழ்நாட்டுல பிறந்த பெண்ணுக்கு ஷேம் ஷேம். அது சரி, நீ பொண்ணா இருந்தா தானே உனக்கு புரியும். நீதாம்பளையும் இல்ல. பரவாயில்ல, நீ ஒரு அடங்கா பிடாரியாவே இரு. ஆனா இதோட மதிப்பு உனக்கு புரிய வைக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். இங்கே இரு. இரும்பு தாலி உன் கழுத்துக்கு இதுதான் சரி. துள்ளாத, காதை கட் பண்ணிடுவேன். இது என்ன தெரியுமில? இது என்ன மஞ்சள் கயிறா? 3 முடிச்சு ஈஸியா போடுறதுக்கு பிடிச்சு திருக வேண்டாம். கூட்டு போட வேண்டாம். இது சாதாரண கூட்டெல்லாம் போட முடியாது. காம்பினேஷன் லாக் தான் போடணும். கொஞ்சம் தான் ஃபினிஷ். அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. அத கழட்டவே முடியாது. ஏ, கட் பண்ணி எடுக்க முடியாதா? ஏய், நீ இத கட் பண்ணி விடுயா? கட் பண்ணா என்ன பண்ணுவ? நீ என்ன பெரிய பிஸ்தாவா? ஐயோ, யார் சொன்னது? சின்ன பிஸ்தா. இது வந்து தானே, அதான் உன்ன மாதிரி திமிரா இருக்கு. ஹலோ, ஏய், இந்த தாலிய மட்டும் நீ கட் பண்ண, உன் தலைய கட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நான் நினைச்சேன்னா உன்னை இப்போ என்ன வேணா பண்ண முடியும் இந்த 4 செவத்துக்குள்ள. ஆனா விருப்பம் இல்லாத பொண்டாட்டியை தொடர அளவுக்கு நான் கெட்டவில்ல. அதை விட மோசமானவன். என்ன அநியாயமா இருக்கு? ஐயோ மாப்பிள, நீங்க பண்ற காரியம் உங்களுக்கே நல்லா இருக்கா? வீட்டு வேலைக்காரங்களா சரிசமானமா டைனிங் டேபிள் உட்கார வச்சுக்கிட்டு, அதுவும் ஒரு கைதி பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு. யாரு மாப்பிள்ளை சொல்றீங்களா? ஒன்னதான் சொன்னேன். ஆதார் ரிலீஸ் ஆயிட்டுல. அதுக்கு என்ன இப்போ? மாவாட்டினது, இட்லி சுட்டது, சாம்பார் வச்சது எல்லாம் தொழிலாளிங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கோம். இங்க 4 பக்கத்துக்கு டயலாக் பேச முடியும். அது அப்புறம் ட்ரேட் யூனியன் மீட்டிங் மாதிரி ஆயிடும். என்ன அன்னைக்கு மட்டும் பிச்சைக்காரங்களை வச்சு சாப்பாடு போடல? இது டைனிங் டேபிள், யார் வேணா உட்கார்ந்து சாப்பிடலாம். யூ டோன்ட் டாக் டு மச். இப்ப பேசினது மொத்தம் நீங்க. நான் என்ன சொல்றேன் மாப்பிள, உங்களோட சேர்த்து என்னைய உட்கார வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கவலை உருட்டி போட்டு இவ்வளவுதான் பிரச்சனையா? டேய், எந்திரி மேல. ஐயா உட்கார கூட எந்திரி மேல. கொஞ்சம் தள்ளிங்கப்பா. ஒரு வீடு பிச்சை ஏதாவது வச்சிருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏதோ பெரிய மனசு பண்ணி டைனிங் டேபிள் எனக்கு ஒரு சீட் கொடுத்தீங்க. அதே மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு சீட் கொடுத்தீங்கன்னா. எம்எல்ஏ சீட்டா? என்ன சார் தமிழ் பண்பாடு தெரியாத ஆளா இருக்கீங்க? என்னது? புருஷங்கார சாப்பிடணும், அவன் வச்ச மிச்சத்தை பொண்டாடி சாப்பிடணும். என்ன பிளேட் தட்டுப்பாடா? இதெல்லாம் பெரியவங்க மிக்ஸ் பண்ணிருக்கானுங்க. என்ன நீ நம்ம நோண்டுற? சரி, நான் நோண்டல, நான் சாப்பிட்டாச்சு. அவ்வளவுதான். யார் வேணா சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் நீட்டா சாப்பிட்டுக்கலாம். சரி, ஜெயில இதுக்கு மேல என்ன நீட்டா சொல்லி தரானுங்க? அம்மா, மாப்பிள சாப்பிட்டு வச்சுட்டாரு, நீ வந்து சாப்பிடு. ஜிம்மி, ஆஹா, அப்ப கைதி நம்பர் 2 ஆரம்பத்துல மாப்பிள தனக்கு எப்படி வேலை போச்சுன்னு அடிக்கடி சொல்ல வருவார். நான் கேட்காம தட்டி கழிச்சிட்டேன். உனக்கு தான் தெரிஞ்சிருக்குமே மாப்பிளைக்கு எப்படி வேலை போச்சு. எப்படி வேலை போச்சுன்னு தெரியாமையே பொண்ணு கொடுத்துட்டீங்களா நீங்க? ஏதோ கொடுத்துட்டாயா, இப்ப கேக்குற சொல்ல. எப்படி வேலை போச்சுன்னா அது ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல சார், ரொம்ப சின்ன மேட்டரு. அவரையே கேட்டுங்க. யோ பெருசு, இதென்ன கல்யாண வீடா வெத்தலை போட்டுருக்க? நீ யாரையா கேக்குறதுக்கு? நான் கேட்கலப்பா, அவர் கேக்குறாருப்பா. வேலையை பாருப்பா. யோ, இதென்ன லைப்ரரியா பேப்பர் படிச்சுட்டுக்க? நீ எது கேக்குற? அட நான் கேட்கலப்பா, அவர் கேக்குறாருப்பா. வேலையை பாருப்பா. என்னமா அது? அட கம்ப்யூட்டர்ல சீட்டு விளையாண்டு இருக்கேன். ஏன் பேசாம ஒரு கட்டு வாங்கி வச்சு விளையாட? என்ன முறைக்கிற? வேலையை பாருமா. ஏய் வாங்கப்பா. ஏய் எந்த மேல என்ன தூங்குற? யோ எதுக்கு கேப்பனே? அட அவர் எழுப்பி சொன்னாருப்பா, அங்க முறைச்சுக்க. நல்ல கூடுறான் பாருமா. என்னடா யோ, காலை எங்கேயா வச்சிருக்க? என் கால என் டேபிள் எங்க வேணாலும் வைப்பேன். உன் வீட்டுல ஒண்ணு பாரு, எங்க வேணா வச்சுக்க. இப்ப அதுக்காக நீ யாரியா? அட நான் இல்லையா, அவர் கேக்குறாரியா? அண்ணா, அம்மா யாரோ தூக்கிட்டு போறாங்க. ஏய் சீக்கிரம் தூக்கிட்டு போங்கடா. நீ உங்க வேலை பாருங்கடா. யோ யார் யார் எங்க அம்மா தூக்கிட்டு போறது? யோ என்ன இது? உங்க அம்மாவுக்கு வயசாயிருச்சு, பிரயோஜனம் படாது. முதியோர்ல சேர்த்துட்டேன். எங்க அம்மா முதியோர்ல சேர்க்க நீ யாரியா? அட நான் இல்லையா, அவரியா?
யாரா அவன்? உங்க ஒப்பன் எங்க அம்மா முதல்ல சாக்க சொன்ன எவன்டா அவன்? இது என்ன ஆபீஸா என்னது? ரூல்ஸ் எல்லாம் எவன்டா மாத்துறது? வெட்டுவா வெட்டு. ஐயோ 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 ஐயோ. என்னமா ரொம்ப சுத்துதா? அடிச்சது யாரு? இனிமேல் அவர் இந்த ஆபீஸ்க்கு மேனேஜர் மட்டும் இல்ல, ஓனரே அவர்தான். டேய் அறா சொல்லிவிட்டு. வந்தா பண்ணு, அதுக்காக ரிஸ்க் எடுக்காத. அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ள இப்படி. ஏய், உன்னை யார் மேன் கூப்பிட்டதே? பெல் அடிச்சிங்களா சார்? பெல் அடிச்சா தண்ணியோட வந்துருதா? பெல் அடிச்ச உடனே கை ஆட்டோமேட்டிக்கா தண்ணி பாட்டிலுக்கு போயிடுச்சு சார். சரி மாம்ஸ், ஆ? இந்த பயலுக்கு ஒரு வேலை கொடுக்கும். அப்படியா? ஏ இந்த காலம்தியா, அது அவ்வளவு மரியாதையா இருக்காது. 2 காலம்க்கு சொல்லு. அதானே பார்த்தேன். ஏய் இந்த அம்தியா. சார் இது கொஞ்சம் பிடிங்க. என்னது? இதை பிடிச்சீங்கன்னா கால அமைக்கிடும். ஏது அங்க வைக்க முடியா? ஏய், என் டேபிள டர்ட்டி பண்ணாத. சரி, ரைட் லெக்ல தவிக்கிட்டே போய் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆயுர்வேதிக் ஃபைல் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. சரி சார். கோ. ஏய் வரும்போது கையில பாட்டில் இருக்கணும். மாம்ஸ், தயவு செஞ்சு காலை கொஞ்சம் கீழே போடுறியா? ஏன் மாப்ள? சாக்ஸ் நாறுது. ஐயா அது உங்க மாமனார், அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? ஓகே, இப்போ ஃபேக்டரி போய் திருத்துவோமா? இன்னும் அதே தான் நடக்குதா? தலைவா நம்ம மேனேஜர் பாத்தீங்களா? வாயா 420. ஆமா, யார் இந்த ஆளு? 421. நீ ஒருத்தன் தான் ஒரு மாசமா இங்க தாக்கு பிடிச்சிட்டு இருக்க. மாப்பிள்ளையோட டேலண்ட் அப்படி. அம்மா, நம்மளும் இந்த ஆட்டத்துல சேர்ந்துக்கலாமா? ஆட தெரியுமா? என்ன இப்படி கேட்ட? வைஜந்தி மேல ரேஞ்சுக்கு ஆடுவான். தி இம்த தகஜிக்கு தி இம்த டோ, தகஜி. இந்த ஆட்டம் இல்லையா, சோழி வச்சு ஆடுவியா? இதுவா? இதென்ன பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸா? கட்டது போட்டு காய் நகர்த்த வேண்டியதானே? அதானே. யோ, இது சின்ன கட்ட ஆட்டையா, 4 பேர் தான் ஆட முடியும். பாரு, எங்க ஆளே ஒருத்தன் வேடிக்கை பாத்துருக்கான், நீங்களும் உட்கார்ந்து வேடிக்கை பாருங்க. அப்போ மாம்ஸ் பெரிய கூட விட்டுருவோமா? போட்டுருவோம். எடு, நம்ம சாக்லேட் செய்யடு. மாப்ளை என்ன கிழிச்சிக்கிச்சா? என்ன இது சிக்கிக்கிச்சு? வரமாட்டேங்குது. இதான் இவ்வளவு பெரிய ஆர்வம் பாத்திருக்கியா? யூ நோ திஸ், இட் இஸ் கால்ட் திருப்பாச்சேர் வாள். இத வச்சு 419 பேரை கிழிச்சிருக்கேன். உன்னை கிழிச்சா 420. நீதான் 420. மாப்ள நம்ம ரேடியோ வேலை இருக்க வேண்டியது. தரையில ஒரு பெரிய கோடு கிழிப்போம். போட்டுருவா. விலை 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 விலைடா. போடே மாப்ளை, எப்படி போட்ட பாத்தியா? இந்த கோட்டை முதல்ல போட்டா எப்படி இருக்கும்? தீர்ந்தது. ஆமா, இவ்வளவு பெருசா கோடு போட்டிருக்கியே, இதுக்கேத்த சோழி உங்ககிட்ட இருக்கா? மாம்ஸ், நம்ம கோலி குண்டாடு. எடுக்கிறேன். ஓ, என்ன அது வா மாதிரி இருக்குது? ஆமா, இதை வச்சு தான் விளையாடுவோம். நீங்களாம் விடாத, சும்மா போய் தானே சொல்ற. நம்பிக்கை இல்லையா? மாம்ஸ், அந்த வயர் எடு. இதோ, இது எங்க போடலாம்? இரு, நல்ல லொகேஷனை பார்த்து சொல்றேன். இந்த மாப்ள அங்க போடு. போடலாமா? போடு போடு டேய், என்ன இது மெய்யாலுமே வெடிச்சிட்ட? விளையாடாதயா? மாப்ள, ஆ? தொழிற்சங்க தலைவர் வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுக்க. ஆ. போகும்போது அப்படியே வீட்டுக்குள்ள 2 போட்டு போவோம். அங்க லேடிஸ் குழந்தைகளா இருப்பாங்களே. என்ன லேடிஸ் சென்டிமெண்ட் டச் பண்ணா பாத்தியா மாப்ள? மாம்ஸ், வேணா நான் பாக்கெட்ல 2 சொறி விடு. வேண்டாம், விளையாடாத. சார் இந்தாங்க சார். இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? வேலை செய்யறதுக்கு, வேலை செய்யறதுக்கு. இங்க தொழிற்சங்க தலைவர் யாரு? நான் இல்ல, நான் அப்பவே ராஜினாமா பண்ணிட்டேன். அச்சா பர்பால்டி. இன்னும் என்ன வேலைக்கு போகாம இருக்கானுங்க? அந்த வயர் எடுமா. இதை எங்க போடலாம்? மாப்ள, பாபியா எங்க? ஐயோ மாப்ள, என்ன எங்க கொடுத்தே? ஒயர் போடுங்க. பாம கையில போட்டியே. என்ன? எது ஐயோ, எதுன்னு தெரியலையா? எது பாம்? ஐயோ. ஐயோ, நெருப்பு! நெருப்பு! காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! யாரோ என்னை கொலை பார்க்கறாங்க! காப்பாத்துங்க! ஐயோ, நெருப்பு! நெருப்பு! யாரோ என்ன கொல்ல பாக்குறாங்க. நெருப்பு வச்சிட்டாங்க. ஐயோ, என்னாச்சு? என்னை யாரோ கொலை பண்ண பார்க்கறாங்க! என் பெட்ல யாரோ நெருப்பு வச்சிட்டாங்க! பாத்துங்க. உனக்கு என்ன ஆச்சு? மாமா, யாரோ என்ன கொல்ல பாக்குறாங்க. நான் பாத்ரூம் போகும்போது நெருப்பு வச்சிட்டாங்க. எங்க? பெட்ல. ஹாய்! நான் பத்திரத்துல சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால என்ன கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இப்ப நீ ஏன் நார் காட்டியா? நான் ஏன் டிராமா ஆடணும்? நான் எந்த பாத்திரத்துல கையெழுத்து கேட்டேன்? எந்த பாத்திரத்திலயும் கேட்கலையே. போய்! இப்ப உண்மை தெரிஞ்சிரும். இப்பவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு உன்னை என்ன செய்ய ஐயோ மாமா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறாங்களா? ஹலோ, குடிப்பி ஹோட்டல். ஹலோ, ஊட்டி போலீஸ் ஸ்டேஷன். சார், நானே
வரல என்கிட்ட 2 வரல கை காட்டியா வர வர ஸ்டேட் ரொம்ப கெட்டு போச்சு இப்பெல்லாம் அப்பா மகனை விட்டுறது மகன் அப்பனை விட்டுறது ஐயோ போலீஸ் இந்த பாரு பொண்டாட்டிய கொல்ல ட்ரை பண்ணிவிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறான் கவுண்டமணிட்ட அடி வாங்கின செந்தில் மாதிரி யாரையா தேர்ற கவுண்டமணியா என்னோட தோஸ்த் மாம்ஸ் அதோ அவரே வந்துட்டாரே எங்க அப்படின்னு சொல்லாம் பார்த்தேன் அவரை காணோம். டாய் நான் ஸ்ட்ரிக்டான இன்ஸ்பெக்டர் என்கிட்ட விளையாடாதே என்ன தேடுறீங்க? லத்தி அதுக்கு பேர் லாத்தி. கொண்டாங்க முன்னாடி காட்டி லாக்கல இருந்து என்ன அவசியமா பேசாத நட ஸ்டேஷனுக்கு என்னது என் கையில விளங்க மாட்டானே இப்பெல்லாம் அப்படிதான் வாங்க போலாம். இன்ஸ்பெக்டர் எஸ் மேடம் do your duty. அம்மாவே சொல்லிட்டாங்க நட ஸ்டேஷனுக்கு வர முடியாது. ஏன் யாரோ வந்துட்டாங்க. மாப்ள மாப்ள ஐயோ இதால எனக்கு தெரியவே தெரியாது. ஐயா நான் தான் மாம்ஸ். ஓ இவன் தான் மாம்ஸ் எனக்கு நல்லா தெரியும். அதிகமா பேசாத நட ஸ்டேஷனுக்கு. என்னால வர முடியாது. ஏன் நான் கேட்டது வந்துருச்சே. என்னது போட்டோ பாருங்க சார். போட்டோவா? ஆமா. யார் எடுத்தது? நான் தான். நீயா? இல்ல மாப்ள. மாப்ள நீயா? போட்டோகிராஃபரா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ தான் போட்டோகிராஃபர். நான் தான் சமையல். யோ போட்டோ பாரு. சரி காமே. அந்த அம்மாவே பெட்ல பெட்ரோல் ஊத்திட்டு இருக்காங்க. இது தீக்குச்சி உரைக்கிறாங்க. இப்போ உரைச்ச தீக்குச்சி அவங்களே பெட்ல வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா? தெரியுதா? இப்போ புடவை முந்தானி எடுத்து அவங்களே தீயில காட்டிக்கிறாங்க. தெரியுதா? என்னங்க பாருங்க சார். உடனடி ஓட்டோ காப்பி 5 ரூபா காப்பி 5 ரூபா காப்பி 5 ரூபா. இந்த பாருமா நீங்களே எல்லாம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நீங்களே பத்த வச்சுக்கிட்டு இப்படி ஒரு நாடகம் ஆடுறீங்களா? நீங்க விளையாடுறதுக்கு இந்த ஊட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் கிடைச்சதா? கொடைக்கானல் போலீஸ்னால இதே விளையாடுதான். டென்ஷன் டென்ஷன். சில பேரு பயத்துல டென்ஷன் ஆனா இப்படிதான் கத்துவாங்க. இவங்க பிளான் என்ன தெரியுமா? என்ன இந்த மாதிரி ஒரு கேஸ்ல மாட்டி விட்டு என்ன டிவோர்ஸ் பண்ணி சொத்தெல்லாம் அவங்கள என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தாங்க. அது இப்போ ஸ்பாயில் ஆயிடுச்சு. டென்ஷன்ல உங்களை ஷட் அப் கத்துறாங்க. இந்த பாருமா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான இன்ஸ்பெக்டர். ஏதோ பெரிய இடத்து பொண்ணாச்சேன்னு விட்டுட்டு போறேன். இனிமே இப்படி எல்லாம் விளையாடாதீங்கப்பா. நடையா ஸ்டேஷனுக்கு. இவர் எதை கூப்பிடுறீங்க? இவர் ஒண்ணு ஜெயில இருந்து தப்பிச்சு வரலையே. ஏன் ஆளுங்களை கூப்பிட்டயா? அவுத்து விடுங்களையா? பிளான் எல்லாம் அப்செட். தோற்றமே ரொம்ப வருத்தமா இருக்குமே. டோன்ட் வரி. தோல்விதான் வெற்றிக்கு முதல் ஸ்டெப். அடுத்த பிளான் ரெடி பண்ணு. கோ. மாப்ள பொண்ணை எவ்வளவு புத்தாலித்தனமா சமாளிச்சிட்டீங்க. வெரி குட். போது ஹோட்டல்ல நமக்கு எப்படி வேலை போச்சு? அதான் போச்சுல. சும்மா அதே கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கோ மேன் கோ. ஓகே ஓகே ஓகே. நான் சொன்னதை திரும்ப கேட்டுக்க வேண்டியிருக்கு. பாப்பா மாப்பிள ஜெயிச்சிருக்காரு. தீம் மியூசிக். மிஸ்டா மாப்ள சீன் முடிஞ்சு போச்சு. மியூசிக் போடணுமே. சும்மா அதே போட்டு இருந்தா போர் அடிக்கும். ஒரு கேப் விடணும். கேப் இல்ல மாப்ள இந்த இடத்துல கட்டாய மியூசிக் வந்தா ஆகணும். கட்டாயம் வந்தே ஆகணுமா? சரி வேற ஏதாவது ஸ்டைல போடு. ஓல்டு ஸ்டைல்ல போட்டுமா?